இல்ல ரெக்வெஸ்டா எடுத்துக்கிட்டாலும் சரி. சொல்லு. நான் வீட்டுக்கு வரணும்னா ஆண்டி என்ன எதுவும் சொல்லக்கூடாது, படிக்கக்கூடாது. வெல்கம் டு விஜய் அப்டேட்ஸ். சிறுகடி காசில் இன்றைக்கி எபிசோடில் அவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுக்காக அந்த பாட்டியை வந்து அண்ணாமலை ஊர்லேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்தவங்க வந்து மனோஜ்கிட்ட முதல்ல நீ உன் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடு அப்படின்றாங்க. மனோஜ் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் தயங்கிட்டு அதுக்கப்புறமே வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்றாரு. கூப்பிடும்போது அவங்க வந்து ஒரு கண்டிஷன் போடுறாங்க, ரோஹிணி நான் வந்தேன்னா உங்கள் அம்மா என்னை திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது, நீ எது கேட்குறதுனால அந்த உரிமை உனக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்றாங்க. சரி வா பாட்டி இருக்காங்க பார்த்துக்குவாங்க அப்படின்றாங்க. பாட்டியும் வர சொல்லு, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. அப்புறம் வந்து அண்ணாமலைக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீ வந்து விஜயாவை ஃபோன் பண்ணி கூப்பிடு அப்படின்னு. அண்ணாமலை வந்து முதல்ல ரோஹிணி வரட்டும், கூப்பிட்டு இன்னும் ரோஹிணி வரலன்னு தெரிஞ்சால் அவள் இன்னும் கோவப்படுவா, அதனால் முதல்ல ரோஹிணி வரட்டும் அப்படின்றாங்க. ஸ்ருதி வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஸ்ருதியும் ரவியும் ஊர்லேருந்து வந்துட்டாங்க. பார்வதி வந்து விஜயாவை சாப்பிட கூப்பிட்றாங்க. விஜய் வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. நான் கொண்டு வந்த மருமகன் அப்படி தலையில் தூக்கி வச்சிருந்தேன், இந்த பூக்கட்டுற முன்னாடி எனக்கு ரொம்ப அவமானமான போச்சு அப்படின்னு புலம்புறாங்க. அண்ணாமலை வந்து ஃபோன் பண்ணி விஜயாவை கூப்பிட்றாங்க. வீட்டுக்கு வந்தோடனே விஜய் திரும்ப வந்து ரோஹிணியை வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன தைரியம் தான் நான் வீட்டுக்குள்ளே வருவேன்னு. என்ன நடக்குதுன்னு நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.